மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி புதுச்சேரி வருகையொட்டி 50,000 பேர் அமரக்கூடிய வகையில் 7 ஏக்கர் நிலத்தில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். இதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தின் எதிரே உள்ள மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகளை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். 2,31,000 சதுர அடியில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போது இருந்தே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபீர் சாலையில் கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மாநில பார் கவுன்சில்களின் தனித்தன்மையும் சுதந்திரமான செயல்பாட்டையும் முடக்கும் வகையில் இந்திய பார் கவுன்சில் கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் வேல்முருகன், 1961ஆம் ஆண்டு இந்திய வழக்கறிஞர் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 உறுப்பினர்கள் கூடியே அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவே பல சதாப்தங்களாக நடைமுறையில் உள்ள சட்டப்பூர்வமான வழிமுறை என்றார். தற்போது இந்திய பார் கவுன்சில் கொண்டு வந்துள்ள புதிய விதிகளின்படி அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய 21 உறுப்பினர்களும் இணைந்து ஒரு மாநிலத்தின் உறுப்பினரை தீர்மானிக்கும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலத்தின் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வெளிமாநில உறுப்பினர்களுக்கு அதிகாரம் வழங்குவது மாநில பார் கவுன்சிலின் சுதந்திரத்தை பறிக்கும் செயலாகும். இந்த நடைமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 உறுப்பினர்களின் அதிகாரத்தை நேரடியாக குறைக்கிறது. மாநிலத்தின் தனித்துவமான செயல்பாடுகள் இதன் மூலம் முடக்கப்படும் அபாயம் உள்ளது. மாநில பார் கவுன்சிலின் அதிகாரத்தை சிதைக்கும் இந்த தன்னிச்சையான சட்ட திருத்தத்தை இந்திய பார் கவுன்சில் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தற்போது இது ஒரு முன்மொழியாக மட்டுமே உள்ளது. ஒருவேளை இது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று வழக்கறிஞர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கணவரை இழந்த பயனாளிகள் இழப்பீடு பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கணவரை இழந்தவர்களுக்கான இழப்பீடு தொகையாக ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விபத்தால் இறந்த 2 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 75,000 மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த 22 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம் என மொத்தம் 24 பயனாளிகளுக்கு ரூபாய் 8,10,000 நிதி பெறுவதற்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழாவை இன்று டாக்டர் மனோ தலைமையில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஜி சந்திரன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றிய மதலப்பட்டு பிரீமியர் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிரிக்கெட் மைதானத்தில் தொழிலதிபரும் பிரார்த்தனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருமான டாக்டர் மனோ தலைமையில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில காவல்துறை முன்னாள் ஐஜி சந்திரன், தொழிலதிபர் RKR ஜெயச்சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன், அப்பாசாமி, தேவேந்திரன், பிரின்ஸ், தேவதாஸ், ரமேஷ், வேல்முருகன், ராபர்ட், அருள் பிரகாசம், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு மற்றும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றி போட்டியினை துவக்கி வைத்தனர். மது அருந்துதல் மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதலப்பட்டு பஞ்சாயத்தைச் சேர்ந்த 8 கிராம இளைஞர்கள் 7 அணிகளாக பிரிந்து போட்டியிட்டு விளையாடி வருகின்றனர். இதன் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வருகின்ற 2 மாதங்களுக்கு பிறகு மிகவும் கோலாகலமாக நடைபெற உள்ளது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா மற்றும்
விநாயகம்பட்டு கிராமத்தில் சாலை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 14 லட்சத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டது. மேலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்ற புதிய அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விநாயகம்பட்டு கிராமத்தில் உள்ள ஈஸ்வரன் நகரின் உட்புற சாலைகளை மேம்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 16 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியிலும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து உட்புற சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அதிமுக சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் சாலையில் உள்ள தலைமை கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்பு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கி பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மகளிர் சுய உதவி குழுவிற்கு சுழல் நிதி வழங்கல் மற்றும் மழைக்காலங்களில் வீடு இழந்தவர்களுக்கு நிதியுதவி மற்றும் கல்வி உதவித்தொகை உட்பட 4 லட்சம் மதிப்பிலான நிதி உதவிகளை திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதன்படி 12 மகளிர் சுய உதவி குழுவிற்கு சுழல் நிதி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மழைக்காலங்களில் வீடு இழந்தவர்களுக்கு நிதி உதவி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 12 சுய உதவி குழுக்களுக்கு தலா 25,000 வீதம் ரூபாய் 2,50,000 நிதி உதவிகளை சுய உதவி குழு தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மழைக்காலங்களில் வீடு இழந்த சுமார் 3 குடும்பத்திற்கு தலா 15,000 வீதம் நிதி உதவியும், தொடர்ந்து கல்வி உதவித்தொகை மற்றும் பார்வை குறைபாடு உள்ள முதியவர்களுக்கு கண் கண்ணாடி உள்ளிட்ட சுமார் 4 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகள் பிரபாகரனை மனதார வாழ்த்தி நன்றி தெரிவித்தனர். இவ்விழாவில் திமுக பிரமுகர்கள் உத்தமன், செல்வம், சிவகுமார், சேகர், சாரங்கபாணி, ஆதிநாராயணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு முன்னதாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் பிரபாகரன் போட்டியிடுவதாகவும் அதற்கு தொகுதி மக்கள் பெருவாரியான ஆதரவும் வாக்கும் அளிக்க செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பில் மிகுந்த சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை எல்லைப்பள்ளி சாலையில் அமைந்துள்ள ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சிலைக்கு கீழ் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. மேலும் நிலன் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கழக கொடி ஏற்றப்பட்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கப்பட்டது. மாநில கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பிரதமர் மோடி புதுச்சேரி வருகையை முன்னிட்டு கவர்னர், முதல்வர் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். இதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
ஓஎன்ஜிசி இழப்பீடு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாத வைத்திலிங்கம் எம்பிக்கு ஏனாம் தொகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து எம்பி கோ பேக் என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் தொகுதி மக்கள் கடந்த 133 நாட்களாக ஓஎன்ஜிசி எரிவாயு குழாய் கசிவிற்கான இழப்பீடு கோரி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருவது என்பதை தரியலதிப்பா, பாலயோகி காலனி, சீதாராம் நகர் மற்றும் டோமினிபேட்டை கிராம மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஓஎன்ஜிசி ஒரு மத்திய அரசு அமைப்பு என்பதால் 4 கிராமங்களின் மக்களும் தலைவர்களும் எம்பி வைத்திலிங்கம் ஏன் இதுவரை நாடாளுமன்றத்தில் ஒரு முறை கூட இந்த இழப்பீடு குறித்து பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினர். இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மத்திய பெட்ரோலிய அமைச்சர் மற்றும் ஓஎன்ஜிசி தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய பெட்ரோலிய அமைச்சர் மற்றும் ரங்கசாமியின் அறிவுறுத்தல்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவின் தொடர்ச்சியான முயற்சிகளின்படி இழப்பீடு வழங்க காக்கிநாடா கலெக்டர், ஏனாம் ஆர்ஏஓ மற்றும் ஏனாம் மீன்வள இயக்குநர் தலைமையில் ஒரு குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் தலைவர்கள் எம்பி வைத்திலிங்கத்திடம் தெரிவித்தனர். இந்த உயர்மட்ட குழு இந்த மாதம் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் முழுமையாக கூடி இந்த இழப்பீட்டிற்கான அறிக்கையை அரசாங்கத்திற்கும் ஓஎன்ஜிசிக்கும் சமர்ப்பிக்கும். இன்று போராட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பியிடம் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் பேசவில்லை என்பது குறித்து அங்கிருந்த மக்கள் தலைவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். மேலும் எம்பி திரும்பிச் செல்லுங்கள் என்று கோஷங்கள் எழுப்பினர். இதனால் எம்பி அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. முருங்கம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி சிறந்த கால்நடைகளுக்கான பரிசினை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் கால்நடை கோழிகள் எழில் கண்காட்சி நடைபெற்றதையொட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர் தலைமையில் இன்று முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எழில் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கால்நடை மற்றும் கோழிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் இணை இயக்குநர்கள் குமரன், காந்திமதி மற்றும் துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலய மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு அதிகார நந்தி சேவையில் நதீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் நதீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நேற்று அலங்கரிக்கப்பட்ட நதீஸ்வரர் அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். வருகின்ற தேர்தலில் அதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசிடமிருந்து கூட்டணி தர்மத்தின் மூலம் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என கண்டமங்கலத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூட்டோட் பேருந்து நிலையம் அருகே கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கராபரணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் ஆளும் திமுக அரசு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் 2 சக்கர வாகனம், மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை நிறுத்தியது உட்பட தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் பலவற்றை நிறைவேற்றாதது என ஆளும் திமுக அரசை வன்மையாக குற்றம் சாட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தையும் நடைபெறாத நிகழ்வுகளையும் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறி வருகிறார். வருகின்ற தேர்தலில் அதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசிடமிருந்து கூட்டணி தர்மத்தின் மூலம் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என கூறினார். அதிமுகவிற்கு வாக்களித்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஇஅதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். உடன் மண்டகப்பட்டு கிளை கழக செல்வம் மற்றும் ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலை பிரிவு செயலாளர் முருகன் சங்கர், கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி, வேலு ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா, ஐயனார் கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை நிர்வாகிகள் என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை தொகுதியின் செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிருக்கின்றங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதாநகர் பகுதியில் உழவர்கரை தொகுதியின் செயல் வீரர்களுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், கதிர்காமம் தொகுதி தலைமை நிர்வாகி வேல்முருகன் மற்றும் அணி தலைமை நிர்வாகி அருள்பாண்டி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் தாஸ், நிக்கோலஸ், ஒகிப்பர், சுரேஷ், அருண், தினேஷ், எல்விஸ், பரத், சாமுவேல், முகுந்தன், வீரகுமார், மணிமாறன், கார்த்தி, விஜய், சதீஷ், மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சத்ரபதி வீர சிவாஜி மகாராஜாவின் 196ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவானது லாஸ்பேட்டை தலைமையிடத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக சத்ரபதி வீர சிவாஜி மகாராஜாவின் 196ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவானது லாஸ்பேட்டை தலைமையிடத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு சத்ரபதி சிவாஜியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மற்றும் ஏழுமலை மகாலட்சுமி ப்ளூ மெட்டல் புதுச்சேரி மாநில விவேகானந்தர் கதைகள் இயக்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை இளைஞர்களுக்கு எடுத்துக் கூறினார். மற்றும் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், மனித உரிமைகள் கழகம் டாக்டர் சுமன், டாக்டர் துரைமுருகன், மணிகண்டன், சீனிவாசன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சத்ரபதி சிவாஜியின் ஜெயந்தி விழாவின் ஏற்பாடுகளை வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மோகன்ராஜ் செய்திருந்தார். இதில் செயலாளர்கள் செந்தில்குமார், அறிவழகன், பொருளாளர் ராஜா, கதிர்காமம் தொகுதி தலைவர் குமரவேலு, இளைஞரணி தலைவர் கிஷோர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சதீஷ்குமார், புகழேந்தி, ராமு, தேவா, ரோஹித் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். நமது மக்கள் கழக நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தர்ராஜன் டிஆர் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட டிஆர் நகர் குடியிருப்பு பகுதிகள் கழிவுநீர் வாய்க்கால் முழுவதும் அடைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசியும் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி சுகாதாரமற்று இருக்கின்றது. மேலும் பாதாள சாக்கடை இணைப்பு இல்லாமல் கழிவுநீர் வெளியேறி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு மக்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். கருணாகரன் பிள்ளை வீதி மற்றும் வேல்முருகன் நகர் பகுதியில் தெருவிளக்கு இல்லாமல் மக்கள் இருளில் மூழ்கியுள்ளனர். முறையான சாலை பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றது. மேலும் தூய்மையான குடிநீர் வசதி இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் நெல்லித்தோப்பு தொகுதியானது 10 ஆண்டுகளுக்கு பின் தங்கியுள்ளது. நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழிகாட்டுதலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தர்ராஜன் என்கின்ற ராஜப்பா அவ்விடத்திற்கு விரைந்து சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து பாதாள சாக்கடை இணைப்பு இல்லாமல் இருந்த அந்த பகுதியை தனது சொந்த செலவில் முழுவதுமாக சீர்படுத்தி தூய்மைப்படுத்தினார். இதனால் டிஆர் பகுதி மக்கள் மிகவும் நிம்மதியடைந்தனர். மேலும் தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜன் என்கிற ராஜப்பாவிற்கு நன்றி கூறி பாராட்டினர். மேலும் தொகுதியில் மேற்கொண்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து தருவதாக அவர் வாக்களித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் இன்று உணவு திருவிழா நடைபெற்றது. மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உற்சாக பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மாணவர்களும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு வந்து அவற்றை அழகாக ஒழுங்குபடுத்தி வழங்கினர். மாணவர்களின் படைப்பாற்றல், சுத்தம் மற்றும் வழங்கல் திறன் அனைவரையும் கவர்ந்தது. இந்த நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி தலைமை தாங்கினார். எஸ்எம்சி தலைவர் ஜமாலுதீன் மற்றும் எஸ்எம்சி துணை செயலாளர் தங்கம் மாணவர்கள் கொண்டு வந்த உணவு வகைகளை பார்வையிட்டு பாராட்டினர். மேலும் எக்கோல் ஏஞ்சல்ஸ் அரசு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் சிவகுமார் மாணவர்கள் கொண்டு வந்த உணவுகளை மதிப்பீடு செய்து சிறந்த வழங்கல்களை தேர்வு செய்தார். நிகழ்வை ஆசிரியர்கள் பிரேமலதா, தீபகுமாரி, புஷ்பவல்லி, ஜெய்சுதா, சத்யகலா மற்றும் பள்ளி பணியாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒழுங்குபடுத்தினர். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களை மனமாற பாராட்டினர். சிறந்த வழங்கலுக்கான 3 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.